ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! சின்ன மருமகள் சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க சித்ராவும் ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவ கூப்பிட்டு, "எதுக்கு நீ அந்த குழந்தைய அவ்வளோ இதா பார்த்துக்கிற? எங்கள பார்த்தீங்கன்னா சாவித்திரியும் தாமரையும் ஒரு நக்கலா பேசுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருங்க ஆன்ட்டி, நான் ஒன்றும் சித்தி கொடுமைக்கார சித்தி எல்லாம் ஒன்றும் இல்ல. அந்த குழந்தைய நான் பாசமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "இங்க பார்த்தியா சித்ரா, இவ என்ன பண்றான்னு தெரியலையே. நம்ம பண்ண தப்பெல்லாம் போட்டு குடுத்துறாளோ என்னவோ தெரியல. இவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும் சித்ரா" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "ஆன்டி அழுகுறா அழுறான் இருங்க ஆன்டி நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிர்றாங்க. அப்ப சித்ராவும் ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க உள்ள. "இவள இப்படியே விட்டா ஆகாது. இவள ஏதாச்சும் நம்ம பண்ணணும். இவ இந்த மாரி பண்ணிட்டு இருந்தா நம்ம பண்ண தப்பெல்லாம் சொல்லிடுவா சித்ரா" அப்படின்னு இருக்காங்க. இத பார்த்தீங்கன்னா, சாவித்திரியும் தாமரையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளிய நின்னு பார்த்தீங்கன்னா, காது குடுத்து கேட்டுன்னு இருக்காங்க. அவங்க ரூமுக்கு வெளிய பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா சித்ரா வெளிய வராங்க. அப்ப பார்த்தீங்கன்னா சாவித்திரி கிட்ட, "எதுக்கு நீங்க இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்குறீங்க? எதுக்கு இந்த மாரி ஒட்டு குடுத்து கேட்டுன்னு இருக்கீங்க?" அப்படின்னாங்க. "இல்ல சித்ரா, இங்க தூசி இருந்துச்சு, ஒட்டடை இருந்துச்சு. அத கிளீன் பண்ணலான்னு தான் வந்தோம்" அப்படின்னாங்க. "ஆமா, ஆமா. உங்கள பார்த்தாலே தெரியுது. நீங்க ஒட்டடை கிளீன் பண்றதுக்காக தான் வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "சித்ரா எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சித்ரா அங்கருந்து போயிர்றாங்க. இத கேட்ட சாவித்திரி பார்த்தீங்கன்னா கோவமா, "என்ன தாமரை, இவ இவ்ளோ இதா பேசிட்டு போறா. இவளுங்கள இத சும்மா விடக்கூடாது. இவங்க ரொம்ப தப்பு பண்றாங்கல்ல. இத பார்த்தீங்கன்னா, அந்த வெத்தல்ல மை வச்சு கண்டுபிடிக்கிற அம்மாவ நம்ம எப்படியாச்சும் வீட்டுக்குள்ள கூட்டு வரணும். இத பத்தி நான் அண்ணா கிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்றாங்க. இத கேட்ட தாமரை பார்த்தீங்கன்னா, "அம்மா அதெல்லாம் வேண்டாம். இதுக்கு வேற வழி தான் எதனா பண்ணணும். அதெல்லாம் மாமா நம்ப மாட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாமரை சொல்றாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, சேது மாமா கால் பண்ணலாம். சாப்பிட்டாரா இல்லையான்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கால் பண்றாங்க. 2 டைம் கால் பண்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, "என்ன ஐஸ்வர்யா, ஒரு டைம் கால் பண்ணா எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க வேண்டியது தானே. திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருப்பியா? நான் என்ன வேலை இல்லாம இருக்கேங்க. வேலையா தானே இருக்கேன். எதுக்காக சும்மா டிஸ்டர்ப் பண்ணிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது கேட்டவுடனே ஐஸ்வர்யா, "சாரி மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு தான் நான் கால் பண்ணேன். சாரி மாமா, நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ணதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஃபோன வச்சுர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சேது பார்த்தீங்கன்னா வேலைய முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கார் பரிசா கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தான் ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு இருக்காங்க. "என்னோட மீனாட்சி வந்த நேரம் தான் இது. என் பேத்தியால தான் இந்த கார் கிடைச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப தனம் பார்த்தீங்கன்னா, "அக்கா இந்த கார யாருக்கா ஓட்டுறது?" அப்படின்றாங்க. "இல்ல தனம், நானே ஓட்டுறேன். அதுக்காக நான் டிரைவிங் கிளாஸ் போயிட்டு நான் கார் ஓட்ட கத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன்" அப்படின்றாங்க. அதுக்கு அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "அப்படி வாடி என் பேத்தி, என் தமிழ்ச்செல்வி இத பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சேது சந்தோஷமா வீட்டுக்கு வரத பார்த்த ராஜாவும், "என்னய்யா சேது, எங்கேய்யா போயிருந்த? 20,00,000 எடுத்ததா சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு. நீ என்னய்யா பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சேது பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்த சொல்றாங்க. "இல்லப்பா, மீனாட்சி பார்த்தீங்கன்னா சிரமப்பட்டு தமிழ்ச்செல்வி கூட காலேஜ் போயிட்டு வர்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதனால தான் ஒரு கார் வாங்கி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி கடையில கிஃப்ட்டா குடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கான அமௌண்ட்ட குடுத்துட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரியா சேது, நல்ல வேல தான் பண்ணியிருக்க நம்ம மீனாட்சிக்காக" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாங்க. இத கேட்ட ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "ஓ! தமிழ்ச்செல்விக்காக இந்த வேலைய பண்ணிட்டு வந்துட்டு தான் நான் ஃபோன் அடிச்சா இவரு இவ்ளோ கோவப்பட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவமா போயிட்டு ரூம்குள்ள உட்காந்துருக்காங்க. அப்ப சேதுவும் பார்த்தீங்கன்னா அங்க வராங்க. "ஏய் ஐஸ்வர்யா, என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன மாமா, இன்னும் உங்களுக்கு தமிழ்ச்செல்வி மேல தான் ஆசை இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன ஐஸ்வர்யா பேசிட்டு இருக்க நீ?" அப்படின்ட்டாங்க. "பின்ன என்ன மாமா, நான் கால் பண்ணா நீங்க அவ்ளோ கோவமா பேசுனீங்க. இப்ப கார் வாங்கி குடுத்துட்டு வரதுக்கு மட்டும் உங்களுக்கு டைம் இருந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல ஐஸ்வர்யா, நான் அது என்னோட பொண்ணு மீனாட்சிக்காக பண்ணேன்" அப்படின்ட்டாங்க. "என்ன மாமா, என்னோட பொண்ணு என்னோட பையனுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு, நீங்க அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட குளோஸா தான் இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. "இங்க பாரு ஐஸ்வர்யா, இந்த மாரியெல்லாம் பேசுனேன்னா எங்களோட இந்த ரூம்குள்ள இருக்காத நீ. நானும் என் பையனும் மட்டும் இந்த ரூம்குள்ள இருக்கோம். நீ போயிட்டு வெளிய படு" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிர்றாங்க. இத கேட்ட ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, அழுதுங்கன்னே வெளிய வந்துர்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சாவித்திரி வந்துட்டு, "என்னாச்சு ஐஸ்வர்யா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க ஏதோ நம்மகிட்ட போட்டு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா எதுவுமே பேசாம இருக்காங்க. அங்க வந்து சித்ரா பார்த்தீங்கன்னா, "ஏய் ஐஷு, என்னாச்சு வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்ட்டு போறாங்க. அப்ப ஈஸ்வரி கூப்ட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, "இல்ல ஆன்டி, இந்த கல்யாணத்த நான் எதுக்கு தான் பண்ணிக்கினேன்னே தெரியல. நான் பண்ண தப்பு சேது மாமாவ நான் கல்யாணம் பண்ணிக்கிறது தான்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ஐஷு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. "பின்ன என்ன ஆன்டி, அவரு பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கலான்ட்டு கால் பண்ணா, அவரு ரொம்ப கோவப்பட்டாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விக்கு கார் வாங்கி குடுக்குறதுக்காக இவ்ளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்ப தமிழ்ச்செல்வி கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவருக்கு ஆசை போல" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. இங்க
அதை கேட்ட ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு ஐஷு, இப்ப என்ன அவ கார தானே வாங்கியிருக்கா. அந்த காராலயே அவள ஆக்சிடென்ட் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ண வைக்கிறேன் நானு. அதுக்கான ஏற்பாட நான் பண்றேன். நீ அமைதியா இருன்றாங்க." "ஆன்ட்டி அந்த மாரியெல்லாம் பண்ணி மாட்டிக்கினா பிரச்சனை ஆயிட போது ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அமைதியா இரு ஐஷு" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. இந்த பக்கம் சேது பார்த்தீங்கன்னா, குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சின்னு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கபோர்ட பார்த்தீங்கன்னா குழந்தைய எட்டி பிடிச்சுக்குது. "டேய் என்னடா 1 மாசம் கூட ஆகல குழந்தைய பாத்து கபோர்ட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எட்டியே பிடிச்சுன்னு இருக்க. விட்றா அத்த" அப்படின்னு சொல்லி கைய இழுக்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கபோர்ட்ல இருக்கிற நெறைய பொருளெல்லாம் விழுந்துருது. அத எடுத்து வைக்கும்போது சேது பார்த்தீங்கன்னா, "என்ன ஒரு டைரி இருக்கு. அது ஐஸ்வர்யா தாட்டுங்குது" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, யார் யார் வாய்ஸ்லாம் மிமிக்ரி பண்ண அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா அதில எழுதி வச்சிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியோட வாய்ஸும் மிமிக்ரி பண்ணதா எழுதி வச்சிருக்காங்க. இத பார்த்த சேது பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயி, சரி இத நம்ம இப்பயே தான் ஐஸ்வர்யா கிட்ட கேட்கக்கூடாது. இத கேட்க வேண்டிய நேரம் வரும். அப்ப கேட்டுக்கலாம். இந்த டைரி நம்மளே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, கார் டிரைவ் பண்றதுக்காக டிரைவிங் கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள செட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஓட்டுற கார தான் நீங்க பிரேக் ஒயர கட் பண்ணி விட்டு, அந்த பொண்ணு கார் ஓட்டுறத ஆக்சிடென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள செட் பண்ணி அவங்களுக்கு அமௌண்ட் குடுக்குறாங்க. ஒரு பக்கம் சேது பார்த்தீங்கன்னா, குழந்தைய வச்சுக்கின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ராஜாங்கத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாரி தமிழ்ச்செல்வி ஆக்சிடென்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, சேது சேதுன்னு சொல்லிட்டு பதட்டமா கூப்பிடுறாங்க. "அப்பா என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாரி தமிழ்ச்செல்விக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாயா அப்படின்னு சொல்றாங்க. "சரிப்பா வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, டாக்டர் பார்த்தீங்கன்னா, "இந்த பொண்ணு ரொம்ப கிரிட்டிகலா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சரி இது யாரு? என்னாச்சு? எப்படி இது ஆக்சிடென்ட் ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, போலீஸும் பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவ காட்டுறாங்க. இந்த லேடி தான் ஒரு ஆளுக்கு பணம் குடுத்து, இந்த பொண்ணு ஓட்டிட்டு போன கார பிரேக் ஒயர கட் பண்ணி விட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அத பார்த்த சேது பார்த்தீங்கன்னா, இது சின்னம்மாவாச்சே எதுக்கு இந்த மாரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஐஸ்வர்யா கிட்ட பார்த்தீங்கன்னா, "என்ன ஐஸ்வர்யா நீ தமிழ்ச்செல்வி மாரி மிமிக்ரி பண்ணி பேசியிருக்கியா நீ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இப்போ உண்மைய சொல்ல போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா "ஆமாமாம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராஜாவும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. சேது பார்த்தீங்கன்னா, "எதுக்கு ஐஸ்வர்யா நீ இந்த மாரி பண்ண? இதுக்கு மேல நீ என்னோட வாழ்க்கையில இல்லவே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா நீங்க எனக்கு தாலி கட்டியிருக்கீங்க. உன்னோட வாழ்க்கையில இல்லன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. நான் உன்னோட பொண்டாட்டி" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து வந்த சாவித்திரி பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப்ப காட்டுறாங்க. "சேது இந்த கல்யாண வீடியோவ பாருய்யா. நீ ஒண்ணும் அவ கழுத்துல தாலி கட்டல. அத வந்து சித்ரா தான் முடி போட்டுருக்கா. இவ ஒண்ணும் உன் பொண்டாட்டியே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கிரிட்டிக்கலான ஸ்டேஜ தாண்டிட்டாங்க. இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, செல்லப்பாண்டி, "மாப்பிள நீங்க ஒண்ணும் உள்ள போகாதீங்க. அவ ரொம்ப கோவமா இருப்பா உங்கள பார்த்தா" அப்படின்றாங்க. "இல்ல நான் போயிட்டு பார்த்தேன். அவ கையில கால்ல விழுந்தாச்சு. நான் நடந்த விஷயத்த நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா உள்ள போறாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா கண்ண தொறந்து பார்க்குறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல